தமிழ்நாடு உழவர்துறை அலுவலர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, நான் இன்றைய கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே ஒன்றிய பணி மேற்கொள்ளாராக 18 ஆண்டுகள் இடைப்பட்டு கோவை மாவட்டத்திற்கு ப்ரமோஷன் செய்திருக்கிறேன். இங்கே நிறைய தொடர்கள் இங்கே வீட்டில் தொடர்கள் வயது முதிர்வு காரணமாக தான் ஓய்வுடைய உள்ளத்திலே சிங்கங்களாக இருக்கிறார்கள். மாவீரர் மருது சோழர்கள் நம்ம வந்து கட்டுரையில் பார்த்துருக்கிறோம். இங்கே நேரிலே பார்க்குறவங்க மாவீரர் மருது சோழருடைய வாரிசுகள். மரியாதைக்குரிய தோழர் குணேசன் ஐயா அவர்கள் வந்து அவரை பார்த்த ஃபேன் ஆகி தான் நான் சங்கத்தில் இன்னும் ஈடுபடுத்திக்கிட்டேன். ஒரு போராட்டத்தில் அவர் பேசுகிற பேச்சை கேட்டு ரொம்ப நான் ஈடுபடுத்த ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து தோழர் காளிமுத்து அவர்கள், அவர் வந்து இடி முழக்கம் மாதிரி முழங்குவார். அடுத்து நம்ம இளைஞர் தோழர் வந்து எப்போவுமே வந்து சங்கத்துக்கு நம்ம போயிட்டோம்னா முன்னே அட்டன்ஸ் எடுத்து வந்துடுவார். இவ்வளோ என்ன கைது போடுங்க, அட்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் கைது போடுங்க அப்படின்பாரு. அந்த அளவுக்கு ஒரு பற்றுடன் இருப்பார்கள். நமது தோழர் ஜெயலட்சுமி அவர்கள் இங்கே நாங்கள் இருக்கும்போது அக்கா தம்பி போட்டுறதான் பழகிருக்கிறோம். அவருடைய உழைப்பும் இங்கே மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த மதுரை மாவட்டத்தில் மாவட்டத்தினால அவருடைய உழைப்பு இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர்கள் அனைவருமே நமக்கு வந்து பேர்கள். இந்த பேர்கள் வந்து எப்பவுமே நம்மளுடைய இருக்கும். ஓய்வு என்பது அவர் வயதுத்தான் தவிர பேர்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. பேர்கள் வந்து விடுதலை உருவாக்கி கொண்டே இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவர்கள் இந்த பேர்கள் வந்து தமிழ்நாடு வரும் இளைஞர்களுக்கும் சரி, இன்று வரக்கூடிய தொடர்களுக்கும் சரி, இந்த வேர்கள் வந்து விடுதலை உருவாக்கி கொண்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய நன்றி, வணக்கம்.